அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானே போற்றி, விநாயகர் பகவானே போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள் 17/9/2024 செவ்வாய்க்கிழமையில் புரட்டாசி மாதம் என்பது பரிபூரணமாக அற்புதமான நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மங்களக்காரகன் மங்கல்யக்காரகன் என்று சொல்லக்கூடிய நிலம் சொத்து சுகங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 5/12 என்று சொல்லக்கூடியவர் பஞ்சமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சகோதர ஸ்தானத்திலே 7ஆம் இடத்திலே தனுசு ராசிக்கு பரிபூர்ணமாக கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ராகு பகவானுடைய நட்சத்திரத்திலே ராகு பகவான் 4ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கின்ற ஒரு அற்புத பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. கிரகங்களின் சஞ்சாரம் என்பது தனுசு ராசி என்பதே 3வது திரிகோணத்தில் அமையப்பெற்ற அற்புதமான ஒரு ஆன்மீக ஸ்தலங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர்களும் மூத்த மனிதர்களாகவும் இருக்கக்கூடிய குருக்களுக்கு குருக்களாக இருக்கக்கூடிய அடுத்தவர்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய போதிக்கக்கூடிய அற்புதமான ராசியில் பிறந்த தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்காக இந்த புரட்டாசி மாதங்களிலே கிரகங்களின் அமைப்பு என்பது 3ஆம் இடத்திலேயே சனி பகவான் ராசிநாதன் அமையப்பெற்று நட்சத்திரம் சதயம் 2ஆம் பாகத்திலும் லக்னம் மிதுன லக்னத்திலும் கோச்சார லக்னம் திதி சுக்லபட்ச சதுர்திதியிலும் கரணம் கரசை சந்திரனுடைய கரணத்திலே அஷ்டமாதிபதி கரணம் என்பதும் யோகம் திருதிய யோக தேவதை ஜலம் நீர் 4ஆம் இடம் என்பது மீன ராசி நீர் ராசியை பற்றி குறிக்கக்கூடிய நீர் ராசிநாதனும் 4ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடத்திலேயும் மறைந்து உங்களுடைய தன வாக்கு குடும்ப சாணம் என்று சொல்லக்கூடிய சாணத்தை பார்க்கின்றது மட்டுமல்லாமல் குருவும் செவ்வாயின் பார்வையும் உங்களுடைய தன வாக்கு குடும்ப சாணத்திலே பரிபூர்ணமாக கிடைக்கின்றது என்பது இங்கே உங்களுடைய 2ஆம் இடம் என்பது குடும்ப சாணம் என்பது அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் 3ஆம் இடத்திலே 2ஆம் இடத்ததிபதி சனி பகவான் ஆட்சி வடிவிலேயும் சனி சந்திரன் சேர்க்கை பெற்று தனுசு ராசிக்கு பாக்கிய சாணத்தை பார்க்கின்ற பொழுது தாய்மார்களின் குழந்தைகளின் அன்பு ஆதரவுகள் உங்களுடைய முயற்சிக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது மட்டுமல்லாமல் 7ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி புதன் பகவானும் திரிகோண சாணங்களிலே பலம் பெற்று முயற்சி சாணத்தை 3 கிரகங்களின் பார்வைகள் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற இந்த சனி சந்திரன் புதன் பார்வை என்பது முயற்சி சாணங்களிலே செல்கின்ற அற்புதமான கடந்த காலங்களை விட தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் என்பது அமையப் போகின்றது. 5ஆம் இடத்ததிபதி தனுசு ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று ராகு பகவானுடைய நட்சத்திரத்திலே செல்கின்றது. அற்புதமான யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே புதன் பகவான் இங்கே 12 நாள்கள் உங்களுடைய பாக்கியஸ்தானங்களிலே இருந்து புதன் பகவான் 10ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்றது என்பது 7ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலே கேந்திர சாணங்களிலே இருந்து 10ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்றதும் இதிலே பலமான தனுசு ராசிக்கு 7-10 என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய அற்புதமான இந்த புரட்டாசி மாதங்களிலே புரட்டாசி மாதம் என்று சொல்லக்கூடிய தெய்வத்திற்கு மிகவும் உன்னதமான அதுவும் வெங்கடாஜலபதி என்று சொல்லக்கூடிய வெங்கடாஜலபதிக்கு பெருமாளை தரிசித்து வருவதற்கும் தரிசித்து வருபவர்களுக்கு அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் சுக்கிர பகவானும் இங்கே புரட்டாசி 2ஆம் தேதி வரையில் உங்களுடைய 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வரப்போகின்ற இந்த புரட்டாசியிலே இதுவரையில் இல்லாத தொழில் மேன்மைகளையும் 6ஆம் இடத்ததிபதி லாவாதிபதி என்று சொல்லக்கூடியவர் லாவாதிபதி லாபஸ்தானத்திலே அமைகின்றதும் 6ஆம் இடத்திலே சுபகிரகமாகிய ராசிநாதன் அமர்ந்திருக்கின்றதும் முயற்சி ஸ்தானங்களிலே சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கின்றதும் 10ஆம் இடத்திலே 10ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் இங்கே பலம் பெற்று இருக்கின்ற இந்த புரட்டாசியிலே அற்புதமான புரட்டாசி மாதம் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு ஏற்ற அற்புதமான ஒரு யோக மாதமாகவும் பெருமாளுக்கு ஏற்ற அற்புதமான யோகங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் புத்திகளையும் அறிவு தன்மைகளை மேம்படுத்தவும் எதிர்பார்க்காத அளவிற்கு தன்னுடைய அறிவு மேன்மைகள் வேலை செய்கின்ற ஒரு அற்புதமான யோகம் மட்டுமல்லாது 7ஆம் இடத்திலே சகோதர
காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியை பார்க்கின்றது. உங்களுக்கு தனுசு ராசிக்கு 5-12 என்று சொல்லக்கூடியவர், யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர். மிகவும் அற்புதமாக உங்களுடைய 10ஆம் இடத்தையும் குருவும் செவ்வாயும் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற பார்வை மட்டுமல்லாது செவ்வாயின் 8ஆம் பார்வை என்பது 2ஆம் இடத்திலே இருக்கின்றது. கிடைக்காத பணம், பொருளாதாரம், குடும்பத்திலே எதிர்பாராத அற்புத யோக பலன்களும், உங்களுடைய வாக்குகளிலே நல்லதொரு சிந்தனைகளும், ஆன்மீக சிந்தனைகளும், எதிர்பார்த்த பொருளாதாரம் மேம்படவும், அற்புதமான வேலையில் கிடைக்காதவர்களுக்கும் வேலை கிடைக்கின்ற ஒரு யோகமாகவும், இங்கே கொடுக்காத பணங்காசுகள் கிடைக்கக்கூடியவும், பொருளாதாரத்தில் யோகங்களை கொடுக்கக்கூடிய 10ஆம் இடத்தம் தொழில் சாணம், கர்மசானம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைகின்ற இந்த புரட்டாசி 15 தேதிக்கு பிறகு இந்த புதன் பகவான் உங்களுடைய ராசியிலே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடைகிறது மட்டுமல்லாமல் சுக்கிர பகவான் லாபசானத்திலே புரட்டாசி 3ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய லாபசானத்திலே பரிபூரணமாக இருந்து உங்களுடைய பஞ்சமசானத்தை பார்வை செய்கின்ற பொழுது குழந்தைகளின் செலவிற்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் கிடைக்கக்கூடிய பணங்காசுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசியிலே இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், குருவின் பார்வை பரிபூரணமாக 2ஆம் இடம் விரயசானங்களிலே செல்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத சுப காரியங்களுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள் நினைக்கின்றது. உங்களுடைய வாக்குகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் என்பது பொருளாதாரத்திலே இதுவரையில் இல்லாத ஒரு சில மாற்றங்களையும் உயர்வுகளையும் ஏற்றங்களையும் எடுக்கின்ற காரியங்களாக இருந்தாலும் சிந்தனையாக இருந்தாலும் மிகவும் வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் தைரியமாகவும் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. புரட்டாசியிலே 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி உச்ச மூல திரிகோண வடிவிலே அவர் சிம்மத்திலே பாக்கியஸ்தானங்களிலே திரிகோணத்திலே இருக்கின்றதும் 15ஆம் தேதிக்கு 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய 10ஆம் இடத்திலே வருகின்ற போதும் 9ஆம் இடமாக இருந்தாலும் 10ஆம் இடமாக இருந்தாலும் 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானத்தில் வலுவாக இருக்கின்றதும் 10ஆம் இடத்திலே தொழில் சாணங்களும் 6ஆம் இடம் ருணரோண சத்ரு சாணம் எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புத யோகங்களும் உங்களுடைய தொழில்களிலே வேலைகளிலே இதனால் வரையில் இல்லாத ஒரு சில மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு யோகங்கள் இங்கே இருக்கின்றது. பஞ்சம சாணாதிபதி செவ்வாய் பகவான் பலம் பெற்று தன வாக்கு குடும்ப சாணம் மட்டுமல்லாது தொழில் சாணத்தை குருவும் செவ்வாயும் பார்வை செய்கின்ற இந்த பார்வை என்பது வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டில் இருந்து வருபவர்கள் செல்பவர்களுக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கும் பொருளாதாரையில் சற்று மேம்படவும் உயர்தர யோகங்களை பெறவும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. புதனின் பார்வை என்பது உங்களுடைய முயற்சி சாணங்களிலே சனி சந்திரனின் பார்வையிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்ற காரணங்களால் உங்களுடைய முயற்சிகள் சகோதர சாணம் என்று சொல்லக்கூடியது அனைத்தும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. 10ஆம் இடத்திலே கேது பகவானும் 4ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது. சற்று தொழில் தடைகள் இருந்தாலும் குருவின் பார்வையிலேயே இருக்கின்ற பொழுது இங்கே ஆன்மீக சனங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு சில யோகங்களும், குடும்பங்களுக்காக குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய எதிர்பார்த்த பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் 4ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது தாய்மார்களுக்கு சொத்து சுகங்களுக்கு பழுதுபட்ட வாகனங்களை பழுது நீக்குவதற்கு ஒரு சில விரை செலவுகள் போனாலும் கூட ராசிநாதன் 6ஆம் இடத்திலேயே வேலை சாணத்திலே வளம் பெற்று உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்ற அற்புதமான இந்த யோக பலன் என்பது மிகவும் உன்னதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. ராசிநாதனே 6ஆம் இடத்திலே இருந்து 2ஆம் இடத்தை பார்வை செய்து 10ஆம் இடத்தையும் 6ஆம் இடம் 10ஆம் இடமும் வலுவாகவும் 6ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவானும் புரட்டாசி 3ஆம் தேதியில் இருந்து லாபசானத்திலே இருக்க போகின்ற பொழுது வேலைகளிலே சம்பள உயர்வுகளும் கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிலருக்கு கிடைக்காதவர்களுக்கு இந்த நேரங்களிலே கிடைக்கக்கூடிய ஒரு யோக பலன்கள் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு கிடைக்க போகின்றது. ராசியிலே ராசிநாதன் 6ஆம் இடத்திலே இருந்து குருவும் செவ்வாயும் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்றதும் குருவின் பார்வை 12ஆம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது அற்புதமான விரைய செலவுகள் கிடைக்காத செலவுகள் கிடைக்கக்கூடியதும் வாக்குகளிலே நல்லதொரு யோகங்களும் குடும்ப சாணங்கள் வளம் பெறவும் அற்புதமான ஆன்மீக சிந்தனைகளும் எடுக்கின்ற காரியங்களிலே நல்லதொரு வார்த்தைகளையும் நல்ல யோக பலன்களையும் கொடுக்கின்ற பொருளாதாரங்களிலே ஏற்ற உயர்வுகளில் இதுநாள் வரையில் இல்லாத இந்த மாதங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முயற்சி சாணத்திலே சனி பகவான் ஆட்சி மூல திரிகோணம் ஆண்ராசியில் இருந்து ஆண்ராசியை பாக்கிய சாணத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பனார்கள் உங்களுக்காக உறுதுணையாகவும் சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவுகளும்
சொந்த பந்தங்கள் என்று சொல்லக்கூடிய உறவினர்களிடமிருந்து அன்புகளும் ஆதரவுகளும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும், செவ்வாய் 7ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது, களத்திர சாணத்தில் இருந்து ராசியை பார்க்கின்ற பொழுது, கணவன் மனைவிகளுக்குள்ளே சற்று கோபங்கள் இல்லாத பொறுமை நிதானத்தை கடைபிடித்தால் எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. ஆனாலும் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடியவர்கள் சற்று அதிகமான கோபங்கள் வரக்கூடிய, விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கின்ற ஒரு நேரமாக 7ஆம் இடத்திலே 15 நாள் வரையில் செவ்வாய் பகவான் இங்கே 7ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் செல்கின்ற பொழுது, புரட்டாசி 15 தேதிக்கு பிறகு இங்கே செவ்வாய் பகவான் 10 நாள் வரையில் இங்கே நீச்சகதியில் இருக்கின்ற பொழுது, சற்று புரட்டாசி மாதம் 20 தேதிக்கு பிறகு சற்று இரவு நேரங்களில் பயணங்களிலே கவனமும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய ஒரு நேரமாகவும், வாகனங்களிலே பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் இரவு நேரங்களிலே பயணம் செய்யாமல் இருப்பது உத்தமமான ஒரு அமைப்பாகவும், செவ்வாய் பகவான் புரட்டாசி 20 தேதிக்கு பிறகு அவர் நீச்சகதியிலே உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது இரவு நேரங்களிலே பயணம் செய்யாமல் இருப்பது நல்லது. சொத்து சுகங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சற்று விட்டு கொடுத்தவும் பொறுமையை நிதானமாகவும் அன்பு ஆதரவுகளை கடைபிடித்தால் இந்த புரட்டாசியிலே தனுசு ராசிக்கார நேர்கள் எதையும் வெல்லக்கூடிய அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும், எதுவாக இருந்தாலும் குருவின் பார்வை ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்வை செய்கிட்டு மட்டுமல்லாது 6-10 என்று சொல்லக்கூடிய தொழில் சாணங்கள் மேன்மைகளை பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. 4ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்ற பொழுது தாய்மார்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகளும், வாகனங்களுக்கு பழுது நீக்குதலும், ஒரு சில தடை தாமதங்கள் இங்கே 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடம் கிடைக்கின்றது என்றாலும் கூட, தாய்மார்களுக்கு அதிகபட்சமாக மருத்துவ செலவுகள் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு நேரமாக குருவின் பார்வை என்பது 2ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது பொருளாதாரத்திலே ஏற்ற உயர்வுகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும், பாக்கியஸ்தானங்களிலே புதன் பகவானும் 10ஆம் இடத்திலே புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவர் இங்கே புத்தியிலே தெளிவாக இருக்கின்றதுனாலே இந்த மாதங்களிலே மிகவும் உன்னதமான பலன்களை கொடுக்கின்றதும், ராசி வலுவாக இருக்கின்றதும், செவ்வாயும் இங்கே பலமாக இருந்து ராசிநாதன் பலமாக இருந்து இங்கே எதிர்பார்த்த விரைய செலவுகளும் முயற்சிகளும் அனைத்தும் திட்டிக்கின்ற ஒரு யோக மாதமாக தனுசு ராசிக்கார நேர்களுக்கு புரட்டாசியிலே அற்புதமான பெருமாளை தரிசித்து வரவும், தனுசு ராசி என்பதே ஆன்மீக சிந்தனைகளையும் பெரியோர்களையும் மதிக்கக்கூடிய, பெரியோர்களுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளிலேயும் தன்னை மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோக ராசியாகவும், தகப்பனுக்கு தகப்பனாக திகழக்கூடிய ஒரு அற்புத யோகமான ஒரு ராசி தனுசு ராசியாக இருக்கின்றது. இந்த ராசிக்கார நேயர்களுக்கு புரட்டாசியிலே தித்திக்கும் ஒரு மாதமாகவும், பெருமாளின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய, கணவன் மனைவிகளிடம் இருந்து அன்பு ஆதரவுகளும் ஒற்றுமைகளும் உறவினர்களின் நட்புகள் கிடைக்கக்கூடியதும், சொத்து சுகங்களிலே இருந்து அற்புதமான கேந்திர ஸ்தானங்களிலே நிலன்களையும் சொத்துக்களை குறிக்கக்கூடிய, காணி என்று சொல்லக்கூடிய நிலங்களை குறிக்கக்கூடிய சகோதரகாரகன் என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்ற அமைப்பும், அஷ்டமதானத்தில் இருக்கின்ற பொழுது கிடைக்காத சொத்து சுகங்களும் பூர்வ புண்ணியஸ்தானங்களிலே வம்பு வழக்குகள் அனைத்தும் தீர்ந்து நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக புரட்டாசி என்பதும், செவ்வாய்க்கிழமையிலே பிறக்கின்ற இந்த மாங்கல்யகாரகனுடைய மாதம் என்பதும் அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. உங்களுடைய சகோதர ஸ்தானம் வலுப்பெற்று 3ஆம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானங்களும் 7ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்திலே இருக்கின்ற போது தகப்பனார்கள் குழந்தைகளுக்காக நல்லதொரு சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடிய, எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி கொடுக்கின்றதும், லாபஸ்தானத்திலே லாபாதிபதி ஆட்சி பெறுகின்ற அற்புதமான இந்த புரட்டாசி மாதம் என்பது மிகவும் மங்களகரமான காரியங்களுக்கு எடுத்து வைக்கின்ற செயல்கள் நிறைவு பெறுகின்றதும், முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்ற ஒரு மாதமாக தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.